ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஷா சமையல். இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கு தவா ஃப்ரை பண்ணலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மசாலாலாம் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பிளேட்டில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு அது கூட சேர்த்துக்கங்க. உப்பு சேர்த்துட்டு இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் சேர்த்துட்டு இதை நல்லா மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஒரு 2 உருளைக்கிழங்கு, பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு 2 எடுத்துகிட்டு ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு ரொம்ப மெல்லிசாவும் இல்லாமல் ரொம்ப முத்தியும் இல்லாமல் மீடியமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்குல இந்த மசாலாவை தடவிட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எல்லா உருளைக்கிழங்கையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு உருளைக்கிழங்கெல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம அடுப்பில் ஒரு தவா போட்டுக்கலாம். தவா போட்டுட்டு அது நல்லா ஹீட் ஆகட்டும். அது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை இது கூட சேர்த்துக்கோங்க. எல்லா உருளைக்கிழங்கையும் வச்சுட்டு அடுப்பை மிதமான தீயில் வச்சுக்கோங்க. மிதமான தீயில் வச்சுட்டு ஒரு பக்கம் நல்லா ரெடி ஆனோன்னா இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க. எல்லா உருளைக்கிழங்கையும் எல்லாத்தையும் இன்னொரு பக்கமும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நமக்கு 2 சைடும் உருளைக்கிழங்கு நல்லா ஃப்ரை ஆகி நமக்கு இப்போது ரெடி ஆகிடுச்சு. உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இது எல்லா வெரைட்டி ரைஸ் கூடையும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ரசம் சாதம், சாம்பார் சாதம் கூட சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை இது மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நிமிஷா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.